கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். களஞ்சியங்கள் சீக்கிரமா நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடும். தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார், பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஆண்டவர் சொன்னார், இழந்த வருஷங்களின் பலனை உனக்கு திரும்ப அளிப்பேன். பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன். 3 ஆண்டுகளாக நம்ம இழந்து போன பலனை இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் திரும்ப தருவார். இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே ஏசையா, மீட்டு தருபவரே ஏசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. சொல்லுவோமா? ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. நம்மை மன்னிக்க வல்லவர், தயை பெருத்தவர். தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர கடவோ. காலையில் அவரை நாம் நினைத்து துதிப்போமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரை வெட்கப்பட்டதில்லை, இனிமேலும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வெறுமையான நம்முடைய வாழ்க்கையை தேடி வந்து ஆசீர்வதித்த தெய்வம்.
வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. ஆண்டவர் நம்மை பாதியிலே கைவிட மாட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஒரு மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. ஆண்டவரை நம்பின ரூத் அவரை பின்பற்றி அந்த யெகோவா தேவனை, அந்த இரட்சகரை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவள் வாழ்க்கையிலே தன்னுடைய கணவரை இழந்தாள், தனது மாமனாரையும் இழந்தாள். வாழ்க்கையில ஒன்றுமில்லை. ஆனால் அவள் அந்த கர்த்தரை மட்டும் விடல, அந்த ஆண்டவரை மட்டும் விடல. அந்த ஆண்டவர் இவளை கைவிடல. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. நம்முடைய ஆண்டவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத படகை நிரப்புகிற கர்த்தர். கடந்த நாளெல்லாம் உழைத்தேன், முயற்சி பண்ணேன், ஊழியம் செய்தேன், ஜனங்க ரட்சிக்கப்படவே இல்லை, ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படலை. 2022
அவர் வார்த்தையை நம்பி நீங்க வலைய போடுங்க. நிரம்பாத உன் படகை அவர் நிரப்புவாரு. நிரம்பாத நம்முடைய படகை அவர் நிரப்புவாரு. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆண்டவரை ஆராதிக்க நம்மை தெரிந்து கொண்டார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் உன் பலனும் உன் கீதமும் உன் ரட்சிப்புமானவர். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு பலனா இருப்பார். ஒருவேளை இன்றைக்கு நீ வியாதியா இருக்கலாம். நீ இப்படி சொல்லு, கர்த்தர் என் பலனும் அவர் என் கீதமும் என் ரட்சிப்புமானவர். உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தார். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் துணையானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் துணையானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ நடுவழி நின்று போவதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும்
என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவள் போய் மனம் கசந்து அவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள். விலையேற பெற்ற தனது இருதயத்தை, தனது நேரத்தை கடவுள் சமூகத்தில் ஊற்றினாள். வசனம் சொல்லுகிறது ஊற்றினாள். மரியாளும் தனது வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை அவர் பாதத்தில் ஊற்றினாள். உன் இருதயம் இன்னும் அவர் பாதத்தில் ஊற்றப்படாமல் இருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் உன் இருதயத்தை அவர் பாதத்தில் வை. வேண்டும் போதெல்லாம் உனக்கு பதில் கொடுக்கிறார். செபிக்கும் போதெல்லாம் பதிலாக வருகிறார். ஆராதனைக்கு உரிய தேவன் பெருமையான உன் வாழ்க்கையை பார்க்கிறார். எம்டி போட், எம்டி நெட், எம்டி ஹார்ட், காலி படகு, காலியான வலை, காலியான இருதயம். முதல்ல இருதயத்தை தமது வசனத்தால நிரப்புறாரு. ஃபுல் ஹார்ட், ஃபுல் நெட், ஃபுல் போட். உங்க இருதயத்தை வசனத்தால நிரப்புனீங்கன்னா காலியானதெல்லாம் நிரம்பும். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஐயரே, முழுவதும் கஷ்டப்பட்டேன், ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. 14 ஆண்டுகள் ஒர்க் பண்ணாரு யாக்கோபு, ஒன்னும் சம்பாதிக்கலன்னு சொல்றாரு. உங்க மாமனார்ட்ட சொல்றாரு, என் குடும்பத்துக்கு எப்பதான் சம்பாதிக்கிறது? தேவ பிள்ளையே, மாம்ச பிரயோஜனம், முயற்சிகள் அற்பமான பலன் தருகிறது. நீங்க கர்த்தரை முதல்ல வைத்தீங்கன்னா உன் படகை நிரம்ப வைப்பார், உன் வாழ்க்கையை நிரம்ப வைப்பார். யாராலுமே திருப்தி பண்ண முடியாத, நிரப்ப முடியாத உன்னுடைய படகு இயேசுவின் நாமத்தினால நிரம்பும், இயேசுவின் நாமத்தினால நிரம்பும். நீ அவர் ஆராதித்து பாரு, நீ அவரை துதித்து பாரு, நீ அவரை மகிமைப்படுத்தி பாரு. அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். உன் பிரச்சனைகளை காட்டிலும், உன்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus. நீரே எந்தன் நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் உன் வார்த்தையினாலே
சுகமாக்கிடும் பரிகாரி. கைகளை இருக்கிற இடங்களிலே உயர்த்தி நீரே எந்த நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால், சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால், சுகமாக்கிடும் பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால், சுகமாக்கிடும் பரிகாரி. பாடலாமா? நீரே எந்தன் நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால், சுகமாக்கிடும் பரிகாரி. அப்படியே சொல்லுங்க. நீரே எந்தன் நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால், சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும். இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். குணமாக்கிடும் பரிகாரி. You are the Lord, healeth me. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. Let's all sing together. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. You are the Lord, healer thee. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. சொல்லுவோமா? நீரே எந்த நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால், சுகமாக்கிடும். ரிகபலரதனரபா, குணமாக்கிடும்.
அவருடைய வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்குகிறார். குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கு ஷகபலரதனரப. இது ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையை அனுப்பி இயேசுவின் நாமத்தினாலே சில நாட்களாக வெகு தினங்களாக இருக்கிற அந்த சிந்தனை இருக்கிற அந்த போராட்டங்களை நான் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். இந்த தலையில் இருக்கிற போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறேன். இந்த சிந்தல் இருக்கிற சத்துருவின் போராட்டத்தை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீரே எந்த நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. இயேசுவின் வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார். அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதாக மாற்றுகிறார். அவருடைய தழும்புகளால் சுகமானோ சுகமானோ சுகமானோ. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நல்ல ஒரு விடுதலையான உறக்கத்தை உனக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்கள். நீரே எந்த நோய்களெல்லாம் மாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. அவர் ஒரு சுகத்தை உனக்கு அனுப்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சிலுவையில் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சிலுவையில் எனக்காக பரிசளித்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சிலுவையில் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தேசத்தின் மீது ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். பொது முடக்கம் காரணமாக நேரடி சந்திப்பு இல்லாமல் நம்ம ஆன்லைன் ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேசத்தின் மீது அந்த குளத்தை கலக்கின ஒரு தேவ தூதன் நம்முடைய தேசத்தின் மீது அசைவாழ ஆண்டவர் அனுமதிப்பாராக. ஒரு தெய்வீக சுகம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய தேசத்தில் கடந்து வருவதாக. முன் ஒரு காலம் இல்லாத அளவிற்கு ஒரு நன்மை நம்முடைய தேசத்தில் நடப்பதாக. கரங்களை உயர்த்தி நம்முடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து, நம்முடைய தமிழகத்தை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேசத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். பலவிதமான இன்னல்களுக்குள்ளும் சிக்கல்களுக்குள்ளும் என்னுடைய தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேச தலைவர்கள் பலவிதமாக போராடி வருகிறார்கள். கர்த்தர் தேசத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீர் எங்க தேசத்தை காவல் காத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தின் மீது ஒரு மேகம் வரட்டும் அப்பா. இஸ்ரேல் மக்களை மூடிக்கொண்டதான அந்த மேகம் எங்க தேசத்தின் மீது வரட்டும். தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு சமாதானத்தை தான்,
ஒரு சுகத்தை தார், ஒரு ஆசீர்வாதத்தை தார். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் தேசத்தின் மீது சாபங்கள் இருந்தால் உடையட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்படட்டும், தெய்வீக பிரசன்னத்தை உணரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ்.